வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, இன்றைக்கி கிறிஸ்மஸ். ஓகேவா? இன்றைக்கி தான் முதல்லாம் சர்ச்சுக்கு நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கேன். ஓகேவா? கிறிஸ்மஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வாங்க இதுக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். இவங்க இந்த பை மோட் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம், வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐட்டமும் இவங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இந்த பை மோட்டில். இது எப்படின்னா, நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம யூஸ் பண்ண மற்ற ஆப்பு மாதிரி தான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கிருஷ்ணகிரியில் ஓகே சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ், அதை ஒட்டி நம்ம இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கோம். என்னென்னா, ஒரு சின்ன வேண்டுதல், அதுக்காக சர்ச்சுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள். இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ். ஓகேவா? சர்ச்சோட கொடிமரம். இந்த சர்ச்சில் இது மாதிரி தான் நாம் எப்படி இந்த இதெல்லாம் பார்த்தோன்னா கொடிமரம் கோயில்கிட்ட வைப்பாங்களா, அது மாதிரி இங்கேயும் கிறிஸ்டினில் சர்ச்சு கொடிமரம் வச்சுருக்காங்க. அப்படியே வாங்க லைட்டு பார்ப்போம். இதுதான் சர்ச்சு, அப்படியே கட்டுறோம் வாங்க. மக்கள் அதிகமாக வரனால உள்ளே யாரும் அலோவ் பண்ணல. நார்மல் டைமில் தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்து பார்த்தா நைட்டில் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்னிங்லேருந்து அலோவ் பண்ணல. வெளியவே இருக்குன்னு ஒரு செட்டிங் மாதிரி வெளியே போட்டிருக்காங்க. வெளியவே இருந்தால் பார்க்குற மாதிரி. அது இதுதான் சர்ச்சு பாருங்கள். சர்ச்சோட கோபுரம் எப்படி இருக்குன்னு. நைட்டில் பார்த்தா லைட் செட்டிங்களோடு வந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம நைட்டில் எடுக்கல, இப்போ தான் பகலில் தான் எடுத்துகிட்ருக்கோம். அப்படியே பாருங்க, இங்கே வெளியே எல்லாமே வர சொல்லி பார்வையாளர்கள் பார்க்குற மாதிரி மேரி கிறிஸ்மஸ். ஒரு குழந்தைகள் கிறிஸ்துவர் பிறந்திருக்காரு, அந்த குழந்தை வரையும் அப்படியே போட்டு பூஜை பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்க்கலாம் வாங்க. பக்கத்தில் போயிட்டு கிறிஸ்மஸ் மரம் அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பாஞ்சு தான். இதில் நைட்டில் பார்க்க சொல்லி செமையாக இருந்துச்சு லைட்டு. இதில் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அங்கங்கே ஆடு மேய்க்கிற மாதிரி. ஏன்னா அவர் ஆடு தானே மேய்ச்சிட்டு இருந்தார், அதனால் ஆட்டுக்குட்டியாக ஆடு மேய்க்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டைலும் அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். எந்தெந்த வேடத்தில் எப்படி இருந்தாங்க என்னென்னு சொல்லிட்டு. ஆட்டுக்குட்டி வச்சுட்டு அது பார்ப்பாங்க ஆடு மேய்ச்சி காலத்தில். அப்படியே பாருங்கள். இன்றைக்கி மெயினாக இது தான். ஏன்னா கிறிஸ்துவர் பிறந்ததுன்னு அது உருவ சிலை மாதிரி குழந்தை பொம்மை வச்சு இதை தான் இது பண்ணுவாங்க, கிறிஸ்துவர் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பாருங்கள், இதுதான் மெயின் பாட்டு. இது தான் ஒரு 6 வருஷம் போட்டு அவர் இன்னும் அப்படியே தாங்க வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மரியம் அவங்க நார்மலாக இருக்கும் சொல்லி ஆஃப் ஸ்டேஜுக்காக இங்கே ஒரு உண்டியல் வச்சுருப்பாங்க. ஓகே, இங்கே ஆஃப் ஸ்டேஜுக்கு குழந்தைங்களுக்காக டொனேட் பண்ணுற மாதிரி. எதனா வாரம்ல மாதமானால் திறந்தவர்களுக்கு இதை எடுத்து இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கூல். ஓகேவா? இங்கே ஏழை குழந்தைகள்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் சர்ச்சு அங்கே தான் நம்ம வந்து பார்வையிட்ருக்கோம். வாங்க அப்படியே பார்ப்போம். பாருங்க, கண்ணாடிக்குள்ளே அழகாக இருக்குது. இது வெளிச்சத்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதனால் சரியாக தெரியல. இப்போ பாருங்கள், சூப்பராக தெரியுது.
அதுக்கு முன்னே நம்ம போயிட்டு மெழுகுவத்தி வாங்கிட்டு வரலாம் வாங்க. மெழுகுவத்தி வாங்கிட்டு வந்து கேண்டில் ஏற்றுவோம். அதுக்காக மேலே பாருங்கள் இயேசுநாதர் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுநாதர் சாயந்தரமாக தான் வருவான்னு நினைக்கிறேன். இதே கேண்டிலெல்லாம் ஏற்றிருக்காங்க பாருங்கள். கேண்டில் ஏற்றுறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இப்போ கேண்டில் எவ்வளோ? 10 ரூபா. ஒன்றா? சரி, 2 கேண்டில். எங்கே போயிட்டா ஓ வைக்கலாம். நீ தான் வை போயிருமா சுடும் பட்டு அது இப்படி கையை வச்சுதான் சுற்றுதான். இதுதான் என் மெழுகு உரியுது. உரிய சைடாக வந்துடணும். அந்த சைடு வச்சிடலாமா? ஃபைனலாக மெழுகுவத்தி ஏற்றாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பாய்.